வேர்ல்ட் கப் முடிஞ்சு வீரர்களோட நாங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க தொடங்கிட்டோம். கொஞ்சம் ஓய்வு எங்களுக்கு தேவைதான். தொடர்ச்சியா அவங்களுக்கான வீடியோக்களை தந்து கொஞ்சம் கலைத்து விட்டோம். நீங்களும் பார்த்து கலைச்சிருப்பீங்களா? அதனால நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் இப்ப திருப்பி தொடங்குறோம். ஐபிஎல் வரதுக்கு இன்னும் எத்தனை நாளுக்கு? இன்னும் 10-12 நாள் அவ்வளவுதான் இருக்கு. ஐபிஎல்லுக்கு நாங்களும் ஐபிஎல் பயிற்சிகள் எல்லாம் தொடங்கி விட்டார்கள் வீரர்கள். விராட் கோலி பயிற்சிகளை பெறுகின்றார். மும்பை இந்தியன்ஸில் மஹேல ஜெயவர்தன தலைமை பயிற்றுவிப்பாளராக களத்தில் இறங்கிவிட்டார் இருக்கின்றார். இந்த முறை நேரடியாவே வலிமையா பணிப்பாளர் என்ற மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருந்த இந்த முறை கிரவுண்டுக்குள்ள இறங்கி நிக்க போறார் ஃபுல்லாவே. இந்த முறை அவரு கிண்ணத்தை எடுத்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை அவருக்கே வந்திருக்கு போல இருக்குது. அப்ப இப்படி பல விஷயங்கள் நடக்குது. விராட் கோலி பயிற்சியால தொடங்கிட்டார். தோனி ஏற்கனவே சென்னையில இருக்கிறார். இப்படி நல்ல விஷயம் நடக்குது. தோனியோட இறுதி ஐபிஎல் இது மாதிரி இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தடவை அப்படிதான் பேசி 4 வருஷமா ஐபிஎல் கடைசியா தோனி எப்ப தோனி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்தாரோ அப்பையில இருந்து ஐபிஎல் தான் ஐபிஎல் கடைசின்னு போயிட்டே இருக்கு. இறுதியா ஒரு போட்டோ ஒன்று பார்த்தோம். தோனி இந்த வேர்ல்ட் கப் இறுதி போட்டிக்கு வந்த போட்டோ உண்டு. நான் நினைக்கிறேன் அந்த போட்டோ பார்த்ததுக்கு பிறகு தோனி இன்னொரு 5 வருஷம் ஐபிஎல் விளையாடலாம். இல்ல அன்றைக்கு அதான் நான் ஒரு போஸ்டும் போட்டேன். மெச்ச இந்தியா சாம்பியன் கப் எல்லாம் அடிச்சிட்டது. அதை பத்தி எல்லாம் இல்ல, தோனி அன்றைக்கு மேட்ச் பார்க்க வந்ததுதான் கதை. அதுதான் அந்த இடம் அவரோட இடம் அதுதான். அதனால சொன்னேன், இப்ப அவர் போட்டோ பார்க்கும்போது 5-6 வருஷத்துக்கு இன்னும் ஐபிஎல் விளையாடலாம். விளையாடினாதான் அந்த ஐபிஎல் கொஞ்சம் உயிரா இருக்கும். ஒரு சில வீரர்களுக்காக ஓடுற நில போட்டிகள் இருக்கு. அந்த நாட்களாகவே நான் இது சொல்லிட்டு வரேன். ஐபிஎல்லில் தோனி ஓய்வு பெற்றாலும் தோனியும் ஓய்வு பெற விட மாட்டார்கள். ஐபிஎல்லுக்கு தோனி தேவை. வருமானத்திற்காக, ஸ்பான்சர்ஸுக்காக. ஐபிஎல்லில் தோனி இருக்கும் வரையும் ஐபிஎல்லுக்கு பிசினஸ் அதிகமாக இருக்கும். தோனி வெளியே போனால் ஐபிஎல்லில் பிசினஸ் விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தோனியை என்ன சொல்றது, ஒரு பயிற்சிப்பாளரா அல்லது ஒரு முகாமையாளரா ஏதாவது ஒரு அடி வச்சு கொண்டே இருக்கணும். ஐபிஎல்லுக்கே வீரராக இருக்கும் வரையும் அவருக்கு மவுஸ் இருக்கத்தான் செய்யும். அது அவர் வந்தாலே காணும். அதுக்காக தான் அவர் இருக்கிறார். ரைட். நாங்க பேச வந்த முக்கியமான விஷயம் சொன்னா, இலங்கை கிரிக்கெட்டுக்கான தெரிவுகள் இப்பொழுது விரிந்திருக்கிறது, பரந்துபட்ட விரிந்திருக்கிறது. நிறைய வீரர்களை, முக்கியமா வேகப்பந்து வீச்சாளர்களை அணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுல லசித் மலிங்க மிகப்பெரிய அளவுல ஒரு தானாக செயற்பட்டு ஒரு திட்டத்தை அமைச்சிருக்காரு. அப்ப அவர் சொல்லி இருக்கின்றார், விளக்கத்தையும் சொல்லியிருந்தார். நான் என்ன இதுல திட்டங்கள் அப்படி என்ன விஷயங்கள் தேடுகின்ற வேளையில் இன்றைய தினம் அந்த வீடியோ மூலமாக அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். உலக கிண்ணத்துக்கு முன்னதாக சும்மா ஒரு பேசி கொண்டிருக்கின்ற போது, தான் விளையாடுகின்ற காலத்தில் ஒரு 20 வயது 22 வயதாக இருக்கின்ற வேளையில், தான் காலியில் தன்னுடைய கிராமத்தில் விளையாடுகின்ற வேளையில் எவ்வாறு பந்து வீசி இருந்தேன். அந்த நேரத்தில் பந்து வீசி தான் உள்ளே வரும்போது 140 km/h அளவில் தன்னுடைய வேகம் இருந்தது. இப்ப அப்படி யாராவது இருக்கின்றார்களா தேடணும், தனக்கு பார்க்கணும் என்றதுல தான் அவர் தொடங்கினார். அப்படியானவர்கள் இருந்தால்தான் கொண்டு வர முடியும். அப்போது தனக்கு அந்த ஆரம்ப காலத்தில் அப்போதே அந்த ஆசை இருந்தாலும் தேட முடியவில்லை. இப்பொழுது அதுக்கான ஒரு வழி வந்து விட்டது என்றதும் அதுக்கான சொன்னையாளர்களும் கிடைக்க அதை செயல்படுத்தியிருந்தார். இன்றைய தினம் அவரை ஒரு ஸ்டேட்டஸும் போட்டிருந்தார். தமிழ் சிங்களம் 2லையுமே இருந்தது. சாதி, மதம், இனம் எதுவும் நான் பார்க்கவில்லை. வெளிப்படையாக திறந்த மனதோடு நான் இதை செய்கின்றேன். வந்த 350 பேரில் ஓட்டத்தில் தோல்வியடைந்து வெளியே போனவர்கள் அல்லது அதில் தகுதி இல்லாமல் வெளியே போனவர்கள் இத்தனை நிமிடத்தில் ஓடி முடித்திருக்கின்றார்கள். ஒவ்வொருடைய பேரும் போட்டு அவர்களுடைய நேரப்பருதி போடப்பட்டிருக்கின்றது. பந்து வீசியவர்கள் என்னென்ன வேகத்தில் பந்து வீசினார்கள் சகலதையும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் என்று 350 பேரும் வந்தவர்களுடைய சகல பெறுதிகளும் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. 3500 பேர் பதிவு செஞ்சாங்களா? 350 பேருக்கு மேல எடுக்க முடியாதுன்றதுக்காக அதை க்ளோஸ் பண்ணிட்டாராம். தொடர்ந்து இது நடத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய முக்கியமான நோக்கம்னு சொன்னா, இலங்கையில இருக்கிற கிளப்ல விளையாடினா அல்லது நம்ம தனியா விளையாடினா, அணிகளோட சேர்ந்து விளையாடினா, பாடசாலையில யாரா இருந்தாலும் வேகப்பந்து வீச்சாளர்கள் இலங்கையில இருக்காங்களா என்றதை கண்டறியறதுக்கான ஒரு தேடல். அதிலே முக்கியமா அவர் சொல்றது, கிராமப்புறங்களில் காணப்படாமல் தங்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இப்ப வந்ததுல சந்திரன் நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்ப வந்தவர்களுக்கு தங்களுடைய பந்து வீச்சு வேகம் என்ன, இனி நாங்கள் எவ்வாறு அதை அதிகரிக்க நேஷனல் டீமுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்றதை இப்பவே அவங்க முடிவு பண்ணலாம். இதில் இனங்காணப்பட்டவர் தான் மட்டக்களப்பை சேர்ந்த அழகராஜா லதர்ஷன். அதிகமா 126 km/h பந்து வீசியிருந்தார். சோசியல் மீடியாவிலேயும் மற்றவர்களிடமும் இவர் தான் ஏதோ வேகமாக அதிகமாக பந்து வீசுகின்றார் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடும் உருவானது. என்னோடும் சில பேர் பேசினார்கள். நான் லதர்ஷனோடு நேரடியாகவே பேசியிருந்தேன். நேற்று தொலைபேசி மூலமாக பேசி எவ்வாறு இந்த தெரிவுகள் நடைபெற்றன, என்ன விஷயங்கள் நடந்தது என்பதை கேட்ட அளவில் திருப்தியாக அவர் சொன்னார். ஆனால் அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பில் சொல்லவில்லை. ஆனால் நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார்கள். மட்டக்களப்பு சிவானந்தா கழகத்திற்காகத்தான் அவர் கிரிக்கெட் விளையாடுகின்றார். இப்பொழுது பனாகொடை இராணுவ முகாமில் ஆட்லரி அணிக்காக
இந்த ஆர்மி டிவிஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற போட்டிகளில் விளையாடி வருகின்றார். எனவே அவர் அந்த பாத் அல்லது அந்த பாதையில் இருக்கின்றார். அதனாலதான் அவரால் அந்த பந்து வீச்சு அந்த வேகங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. மேலும் அவர் சொல்லியிருந்த விஷயம், தான் ஒரு கால் உபாதை ஒன்று தனக்கு இருக்கின்றது. நேற்றைய தினம் பந்து வீசுகின்ற போது 100% பாடி கண்டிஷன் நல்ல முறையில் இருக்கவில்லை. இவற்றோடு வீசியதால் தான் 126, இல்லாவிட்டால் பூர்ணமாக குணமடைந்து நல்ல முறையில் வீசினால் 135க்கு மேல் தன்னால் வீச முடியும். தன்னுடைய வேகம் அதுதான் என்றதையும் சொல்லியிருந்தார். இப்ப இதுல சந்திர அப்படின்னா இப்ப இதுல இனங்காணப்படுகின்றவர்கள் கழக மட்டத்துக்கு போக வேண்டும், கழக போட்டிகளில் விளையாட வேண்டும். அதற்குள் இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், 50 ஓவர்ஸ், மேஜர் லீக் என்று முன்னணி கழகங்களினுடைய போட்டிகளில் விளையாட வேண்டும். தொடர்ச்சியான சில வருடங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்ட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இலங்கை அணிக்குள் தெரிவுகள் நடக்கும். இதில் எங்களுக்கு பலருக்கு என்ன மாதிரியான ஒரு தோற்றப்பாடு என்றால், இதில் லசித் மாலிங்க கண்டுபிடித்து ஒருவரை எடுத்து விட்டால் இவர் நேரடியாக ஸ்ரீலங்கா டீமுக்கு விளையாட போகின்றார். அப்படி இல்லை. அந்த தெளிவுபடுத்தல் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். இதன் மூலமாக அவர் இனங்காணப்பட்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அல்லது இலங்கை அணிக்கான தெரிவுக்கான வழிவகைகள் இருக்கின்றன. இப்படி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அவங்க எந்த வகையில உள்ளெடுக்க போறாங்க, எப்படியான கிளப் அவங்களை உள்ளெடுக்க போறாங்க, இவ்வளவு காலம் அவர் அங்க விளையாடணும், அதுக்கப்புறம் என்னென்ன இதெல்லாமே வந்து இருக்கு. அது ஒரு படிப்படியா நடக்கும். இப்பொழுது எங்களுக்கு தமிழ் வீரர்கள் பற்றி நாங்கள் பேசுகின்றோமாக. வியாஸ்காந்த் அடையாளம் காணப்பட்டார், தமிழ் யூனியன் இணைத்துக் கொண்டது. சாருஜன் இனங்காணப்பட்டார். நீண்ட நாட்களாக சாருஜனுடன் தமிழ் யூனியன் கேட்டே வந்து இப்பொழுது சாருஜன் தமிழ் யூனியன் விளையாடுகின்றார். இருவரும் இலங்கை அணிக்குள் நிச்சயமாக அடுத்து இடம் பிடிக்கக்கூடியவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்கள். அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த கட்டத்தில் மாதுலன், ஆகாஷ் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் டொனிக் ரேக் என்ற ஹட்டனை சேர்ந்த ஒருவரை இனம் கண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அவர் 140 கிலோமீட்டர் அவரில் பந்து வீசுகின்றார் என்று அவரை இனம் கண்டு ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அவரை வளர்த்து வருகின்றது. இப்பொழுது லதர்ஷனுக்கு இவ்வாறான விஷயங்களை செய்து கொடுக்கலாம் என்று ஒருவர் நேரடியாக தொடர்பு கொண்டு, அவர் வியாபாரத்தில் முன்னணியில் இருக்கின்ற ஒருவர், எனவே செய்து கொடுக்கலாம், செய்வோம் என்பதை பேசியிருந்தார். அந்த இடத்தில் மாதுளன் பற்றி பேசுகின்ற வேளையில் அவருக்கும் தாங்கள் செய்வதற்கு முயற்சிகளை செய்கின்றோம் அல்லது செய்கின்றோம் என்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த வாய்ப்புகளை உருவாக்கித்தான் நாங்கள் அவர்களை அணிக்குள் கொண்டு போக வேண்டும். நேரடியாக இலங்கை அணிக்குள் கொண்டு இவர்களை பூத்த முடியாது. இதுதான் விஷயம். இப்படி ஒரு விஷயத்த, இப்படி ஒரு சம்பவத்தை லசித் மாலிங்க செஞ்சிருக்காரு. அதுக்கு சனஜா சூரியும் வந்து ஆதரவு, அந்த தம்மிக பிரசாத் வந்திருந்தாரு. இந்த மாதிரி பல முக்கியமான முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. காரணம், ஏற்கனவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேல பலதரப்பட்ட விமர்சனம் இருக்கு. நல்லாக்கள் எடுக்கல, தெரிஞ்சாக்களை தான் எடுத்திருக்காங்க, தெரியும் சரியா விளையாடக்கூடியவங்களை எடுக்கல, எடுத்துக்கொண்டு தான் இங்க வச்சுதான் பழக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தால இவங்க எல்லாருமே வெறியாகி இருங்க நாங்க தேடி பாக்குறோம், கிடைக்குதா இல்லையாட்டு பாக்குறோம்னு சொல்லி உண்மையிலே நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்வா நடந்திருக்கு. சமூக ஊடகவியலாளர்கள் நிறைய சென்று அங்கே லசித் மாலிங்கன் அந்த நிகழ்ச்சி திட்டங்களை எல்லாத்தையும் பார்த்து சரியாக செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அவர் அந்த வெளிப்படைத்தன்மையாக சகல விடயங்களையும் கூறிக்கொண்டு வருகின்றது, சொல்லிக் கொண்டு வருகின்றது. அதே போன்று அங்கே பேசியது, சிலர் என்னோட பேசினார்கள், இவர் என்ன திட்டுகின்றார், என்ன மாதிரி நீங்க போல் போட இல்ல, நான் எதிர்பார்த்தேன் 140 போல் பண்ண, ஆனால் ஒரு தரம் போல் பண்ணல, அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க சொன்னீங்க நாங்கெல்லாம் ஒளியில இருக்கோம், எங்களை யாரும் எடுக்கிறீங்கல்ல, நாங்கெல்லாம் இருக்கும்போது விளையாட தெரியாதவங்களை எடுத்து டீம்ல போட்டு நீங்க தானே சொன்னீங்க. அதனால அவர் கோபமா தான் வீசு இல்லன்னா நீங்க தான் சொன்னீங்க, இப்ப காட்டு, இப்ப அதுதான் என்ன மாதிரி வரணும்னா நீ என்ன மாதிரி போல் பண்ணி காட்டு. அதுதான் அவர்கிட்ட சேலஞ்ச். என்ன மாதிரி வரணுமா நீ. லசித் மாலிங்க தான் எங்களுக்கு இந்த மிகச்சிறந்த கடைசியாக இருந்த மிகச்சிறந்த பந்து வீச்சாளர். ரைட், மாலிங்க மாதிரி வரணுமா 140 போல் பண்ணி இல்லாட்டி ஓடு பார்க்கலாம். அடுத்து என்ன விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்றத நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. IPL தொடக்கின்ற காரணத்தினால் அந்த விஷயங்களை பற்றியும் பேசவிருக்கின்றோம். அதற்கிடையில் நாங்கள் கடந்த கால போட்டிகள் சில பற்றி பேசவிருக்கின்றோம். வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.